நான் இன்றைக்கி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, சில லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படி கோடிகளாக மல்டிப்ளை பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி. அதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி. இப்போ நீங்கள் 20 வயசில் வேலைக்கு போகிறீங்க. எவ்ரி மந்த் 10,000 ருபீஸ் சேவ் பண்ணுறீங்க. இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் உங்களோட வயசு 20லேருந்து 25 ஆகும்போது உங்கள்கிட்ட 5 lakhs இருக்கும் அப்ராக்சிமேட்லி. இந்த 5 lakhs லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஜென்ரலாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது டபுள் ஆகிறதுக்கு 3 years to 5 years ஆகும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஆவரேஜ் 4 yearsனு வச்சுக்கலாம். பட் நம்ம சேஃப்டிக்காக 5 yearsல டபுள் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். அந்த 5 yearsல டபுள் ஆச்சுதுன்னா அது எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டேபிளில் பார்க்கலாம். இப்போ 25வது வயசில் நீங்கள் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ 30வது வயசில் அது டபுள் ஆகும். தட் இஸ் 10 lakhs மாறும். 35வது வயசில் 20 lakhs மாறும். 40வது வயசில் 40 lakhs மாறும். 45வது வயசில் 80 lakhs மாறும். 50வது வயசில் 1.6 crores. இப்போது நீங்கள் 25 to 30 அந்த வயசு இருக்குல்ல, அந்த வயசுலேயும் நீங்கள் இதே மாதிரி சேவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க 10,000 பெர் மந்த். இங்கே ஒரு 5 lakhs உங்களுக்கு இருக்கும். இப்போ 30வது வயசில் இதை திரும்ப இன்னொரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது எகெயின் அடுத்த 5 yearsல டபுள் ஆகும் 10 lakhs. அதுக்கப்புறம் திரும்ப டபுள் ஆகி 20, 40, 50வது வயசில் 80 lakhs மாறும். இப்போது அடுத்து நீங்கள் 30 to 35 30வது வயசுலேருந்து 35வது வயசில் அங்கே அகெயின் திரும்ப ஒரு 5 lakhs சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது உங்களோட 50வது வயசில் 40 lakhs கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் அந்த டேபிளில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் அடுத்த 5 வருஷத்தில் சேவ் பண்ணது 40வது வயசில் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது உங்களோட 50வது வயசில் 20 lakhs கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் 45 வயசில் எகெயின் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது 50வது வயசில் 10 lakhs மாறும். இப்போ நீங்கள் மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணது எப்படி மல்டிப்ளை ஆகிருக்குது. இந்த டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3.1 crores உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளை ஆகிருக்கும். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். லேண்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீங்கள் 10,000 ருபீஸ் பெர் மந்த்துக்கு பதிலாக 20,000 30,000 இல்லை 50,000 நீங்கள் பெர் மந்த் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட சேவிங்ஸும் அதிகமாகிட்டே போகும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி உங்களோட லேண்டோட ஒர்த்து 50th இயரில் ரொம்ப அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பதில் 50,000 சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் 5 times இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 3 into 5 15 above 15 crores ஆகிருந்திருக்கும். இதே மாதிரி இது 5 yearsக்கு நம்ம 5 yearsல டபுள் ஆகிற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதே இது 4 yearsல 3 years டபுள் ஆகிருந்ததுன்னா இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய கால்குலேஷனை வச்சு நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. வாழ்த்துக்கள்.